கிட்ஸுக்கு கையில கொடுக்குற ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணவே பண்ணாதீங்க. கைக்கு சென்சரி ஆக்டிவிட்டிஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு காலுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் சொல்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்க பசங்களை வெறும் காலில் பண்ண சொல்லுங்க. அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ட்ரேல இந்த மாதிரி ஷேவிங் ஃபோம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பசங்களை இந்த மாதிரி நின்று பேலன்ஸ் பண்ண சொல்லுங்க. எங்க டீம் இருக்கிறதுல குட்டியான ஒரு பிளேட்டை வச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் பெரிய பிளேட்டை வச்சு இப்படி பேலன்ஸ் பண்ண சொல்லிக்கோங்க. எனக்கே வழுக்குதுங்க பயங்கரமா. இது ரொம்பவே ஃபன்னா ஜாலியா கிட்ஸ் பண்ணுவாங்க. இதோட நிறைய பிரெயின் டெவலப்மெண்ட்டும் ஹேப்பன் ஆகுது. இது ரொம்பவே ஜாலியா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஃபுட்ல இருக்கிற நர்வ்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும். இன் அடிஷன் டு திஸ் அவங்களோட பேலன்ஸும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அபார்ட்மெண்ட்ல இருக்க பசங்களுக்கு கிராஸ், சாண்ட், பெபிள்ஸ் இதுல எல்லாம் விளையாடுறதுக்கு இப்ப சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ வீட்லயே இந்த மாதிரி நிறைய ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். லைக் பபிள் ராப்ல நடக்க சொல்றதா இருக்கட்டும், இல்லாட்டி கிளாத்ல, இல்லாட்டி வாட்டர்ல இதுல எல்லாம் நடக்க சொல்லுங்க. அவங்களோட பிரெயினுக்கு நல்லாவே ஸ்டிமுலேஷன் இருக்கும். இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வேணும்னா லேர்ன் வித் ரஞ்சிதாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.